ஹலோ. ம். எல்லோருக்கும் வணக்கம். ம். நான் ம் ம் வினே விநாயகம் பேசுறேன். ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த வீடியோ ம் அதில் வந்து பேச்சு பயிற்சி மட்டும் ம் அ செ செய்தால் போதுமா? ஸோ, அத பத்தி தான் பேசப் போறேன். ஆ என்னன்னா, ம் நம்ப எ எல்லாருமே இந்த ம் பேச்சு பயிற்சி நம்ப பண்றோம். அ எ எல்லா நாளுமே. ஸோ இது மட்டும் செஞ்சா நம்மளோட பேச்சுல ம் முன்னேற்றம் வரணும்னு நம்ப அ ஆக்சுவலி முன்னேற்றம் வராது. ஸோ இந்த பேச்சு பயிற்சி நம்ம செஞ்சுட்டு, ஸோ இது ஒரு பேசிக் அ ஸோ இந்த இந்த பேச்சு பயிற்சி வந்து நம்ம டெய்லி வந்து செய்யணும். இத செஞ்சுட்டு, இத கூடவே நம்ம வந்து ம் பேசுற ம் பயிற்சி வந்து நம்ப அ செய்யணும். ஸோ யூசுவலாவே நம்மள மாரி அ திக்கி பேசுறவங்க வந்து அ அதிக டைம் வந்து பேச மாட்டோம். நம்மளோட பேசுற அ டைம் வந்து கொஞ்சமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப். ஸோ இதுல நம்ம டெய்லி அந்த அ ஆடியோ போடணும். ஸோ ஜிமீட் அ அ இருந்துச்சுன்னா, அந்த ஜிமீட்ல நம்ப பேசணும். நம்மளுடைய குரூப் குரூப் மெம்பர்ட்ட ஃபோன் கால்ல வந்து நம்ப பேசணும். ஸோ அ நம்ம குரூப் மெம்பர்ட்ட ஆ ஆடியோ போடுறப்போ, இல்ல ஜிமீட் பேசுறப்போ, ஸோ இப்பல்லாம் வந்து நம்போ ஏதோ ஒரு ஸ்பீச் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பேசணும். ஸோ இன்னொன்னு ம் ஸோ இதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து வெளில போயிட்டு ம் பேசணும். ஏன்னா நம்ம குரூப்பே நமக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் தான். பட் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் டாக் வந்து அதிகமா பண்ணணும். ஸோ நம்ம பொது இடத்துல நம்ம பேசுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சு. நம்ப ஸோ தினமும் போயிட்டு ஒரு பொது இடத்துல போய் நம்ம பேசணும். அதாவது நமக்கு தேவையான பொருள் நம்ம வாங்க போறோம். இல்ல பு பஸ்ல போறோம். இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து பேசி தான் ஆகணும். ஸோ ஸோ இந்த ஸ்பீச் தெரபி நம்ம அணுகிட்டு, அ ஸோ டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு, நம்ப இது மாரி வெ வெளியில பேசுறது தான் ஒரு உண்மையான இது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாமரிங் அதிகமா ஆகறதே வந்து, நம்ம வந்து வெளியில ம் புதுமா அ புதுசா ஒரு ஆள்ட்ட பேசுறது, இல்ல கூட்டம் அதிகமா உ உ அ இ ஆ இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு
ம். பேசுறது தான். இப்ப நம்ம திக்கனாலும் அங்க வெளியில நம்ம வந்து அ பேசணும். ஸோ இதெல்லாம் பண்ணா தான் அந்த நம்மளோட பேச்சுல அந்த முன்னேற்றம் வந்து வரும். ஸோ இன்னொன்னு அம் நம்மளோட ஒர்க் ஷாப் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 16. ஸோ ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப் நடந்திருக்க வேண்டியது. சம் சிச்சுவேஷனால வந்து வைக்க முடியாம போச்சு. ஸோ அந்த ஒ ஒர்க் ஷாப் நம்ம அட்டெண்ட் பண்ணா தான் ஸோ அந்த ஸ்டேஜ்ல பேசுறது, பிளஸ் ஒரு கூட்டமா ஒ ஒரு ஒரு 30 பேர் நடந்து பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ம் கிடைக்கும். ஸோ அத வச்சு தான் நம்ம வந்து வெளியில வந்து ஒரு கூட்டமான இடத்துல நம்ம பேச வந்து முடியும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னொன்னு வந்து ஸோ இந்த பேச்சு பயிற்சி வந்து ஆ நம்ம வந்து ஒரு சில வருஷம் மட்டும் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பேசுறப்ப அந்த வேலை தான். ஸோ நம்ம இப்போ நேத்து கூட அக்னிராஜன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அவங்க கையம் படிக்கிற ஸ்கூல்ல போயிட்டு ஸோ பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ ஆ அந்த மாரி நம்ம வந்து லைஃப் லாங் வந்து பேசுறத பேசினா மட்டும் தான் இந்த பேச்சுலேருந்து ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து வரும்னு நான் அ எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஸோ இந்த ஸ்பீச் தெரப்பி நம்ம டெய்லி நம்ம செஞ்சுட்டு நம்ம பேசாம இருந்தோம்னா, அது வந்து ஒரு யூஸ்லெஸ் தான். நமக்கு அந்த 1 ஹவர் டைமும் வேஸ்ட்டா போகும். ஸோ அந்த ஸ்பீச் தெரப்பி செஞ்சுட்டு நம்ம அதிகமா பேசணும். அந்த பேசும்போது அந்த அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பேசணும். ஏன்னா நானுமே அந்த டெக்னிக் அ யூ யூஸ் பண்றதே இல்ல. யூஸ் பண்ணேன், விட்டுட்டேன். மறுபடியும் யூஸ் பண்ணேன், மறுபடியும் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அகைன் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அ அ பேசணும்னு நானும் இருக்கேன். ஸோ எல்லோருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பத்தி நம்ம பார்க்கலாம்.